சக்தி ஜோதிடத்தின் நிறுவனர் சக்தி சுவாமிஜி அவர்கள் ஒரு திருவானைக்கோயில் மிகப்பெரிய ஜோதிடராக இருக்கிறார். இவர் எனக்கு பல வருடங்கள் லோட்டஸ் சேனலில் லோட்டஸ் சேனலில் கேள்வி பதில் நான் நிறைய பார்த்துருக்கேன். கொரோனாவுக்கு முன்னாடி இவர் வந்து லோட்டஸ் சேனலில் டெய்லி சாயந்தரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேள்வி பதிலுக்கு நிறைய பதில் கொடுப்பார். நான் நிறைய விஷயங்கள் அவருடைய கேள்வி பதில் பார்த்துருக்கேன், வியந்திருக்கிறேன், பல பதில் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜோதிடத்துறையில் பல ஜோதிடர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஜோதிடர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரோ அதே அங்கில் இருக்குது. இந்த புக்கில் நான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா பொதுவாக புத்தகம் வெளியிடுறதுல கலந்துக்கிறதுல முக்கியம் இல்லை, அந்த புத்தக மதிப்பை கொடுக்கணும். புத்தகம் படிச்சுட்டு அதில் என்ன எழுதியிருக்காங்க, என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன புதுசாக விஷயங்கள் இருக்குதுன்னு நல்லா பார்க்கணும். அதில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டாந்த நட்சத்திரத்துக்கு அவர் பரிகாரம் கொடுத்துருக்கிறார். இது பல ஜோதிட நூல்கள் கிடையாது. கண்டாந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொருக்கும் மூலம் 1க்கு, அதே மாதிரி அஸ்வினி 1க்கு, ரேவதி 4க்கு, இதுக்கெல்லாம் அவர் பரிகாரம் கொடுத்துருக்கார். பல ஜோதிட ரகசியங்கள் அது டிப்ஸாகவும் இருக்குது. அந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல தரமான பதில், தரமான விஷயங்கள், ஜோதிடருக்கு மறுபடியும் படிக்கிறது தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த அமைஞ்சிருக்கு. இதுதான் புத்தகத்தோட ஹைலைட்டு. அந்த புத்தகம் ஹைலைட்டு வந்து நம்ம வந்து சொல்லணும், சபையில் வந்து என்ன புத்தகத்தில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா புத்தகத்தை வாங்குறது மட்டும் இல்லை, புத்தகத்தை படிக்கணும். ஸோ இங்கேயே நான் படிச்சுட்டேன். இங்கேயே படித்து பார்த்த வகையில் அவருடைய புத்தகத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்குது, நிறைய தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அந்த புத்தகத்தில் பல கோயில்கள் கொடுத்துருக்காரு. குபேர கோயில், இது மாதிரி ஜபால் தோஷம் பற்றி, அந்த வந்து விபத்து தோஷம், விபத்துக்களை பற்றி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல விஷயம், திருமணத்தை சார்ந்த விஷயம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நட்சத்திரத்துக்கு சார்ந்து அதில் புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது நம்மளுக்கு அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரை இந்த புத்தகம் வந்து ஒரு படிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அடிப்படையில் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய இது உதவும். ஏன்னா அந்த புத்தகத்தில் டிப்ஸ் மாதிரி இருந்தாலும் டக்குன்னு பதில் சொல்லலாம். அது மாதிரி அந்த ஒரு இது இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தோட மதிப்புரை நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட இதில் வந்து நான் திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் பிரசன்ன ஜோதிடராக இருக்கேன். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் பக்கத்தில் நான் பிரசன்ன ஜோதிடராக இருக்கேன். நான் பிரச்சனம் சார்ந்த பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன். சோழி பிரச்சனம், வெற்றிலை பிரச்சனம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோழி பிரச்சனத்தை பொறுத்தவரையும் 108 சோழி இருக்குது, 12 சோழி இருக்குது. வெற்றிலை ஜோதிடம் இதை வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். 108 சோழியில் வந்து கர்மா சொல்லும். பொதுவாக ஜாதகத்தில் சரி, பிரசனத்துலையும் தெரியும், பரிகாரம் செஞ்சுட்டா தீர்மானா அது தீர்றதுக்கு முன்னாடி கர்ம தோஷங்களை விளக்கணும். கர்ம ஜோதிடம் ஒன்று உண்டு ஜோதிடத்தில். அந்த ஜோதிடத்தில் கர்ம தோஷங்களை விளக்கினாதான் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் தீரும். கோயில் போனால் வெறும் கர்ம தோஷத்தை விளக்காமல் இந்த கோயில் போனேன், அந்த கோயில் போனேன், இந்த கோயில் பரிகாரம் பண்ணால் விளக்காது.